கும்பராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்பு, கலைன்னு எல்லா துறைகள்லயும் சிறப்பா செயல்படுவீங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீட்ல சந்தோஷம், வாகன யோகம், அம்மா வழியில ஆதரவுன்னு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 3ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க தைரியம் அதிகமாகும். சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும். உங்க எதிரிகள் தொல்லையும் குறையும். உங்க தைரியத்தை பயன்படுத்தி நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் பகவான் 3ஆம் வீட்ல இருந்தாலும் அவர் அஸ்தங்க நிலையில இருக்கிறதால முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் தெளிவா இருங்க. உங்க ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதால 7.5 சனியோட கடைசி பகுதி இப்போ உங்களுக்கு நடக்குது. அதனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய பண முதலீடுகள் அல்லது அதிக செலவுகளை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்திலையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். சந்திரன் 2ஆம் வீட்ல இருக்கிறதால பண வரவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ராகு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறதால சில நேரங்கள்ல மனசு குழப்பமா இருக்கலாம். கேது 7ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க கூட்டாளிகளோட உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு புதன்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்றதால இறை வழிபாடு மனசுக்கு ரொம்ப அமைதி தரும். ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் ஷம் ஷனேச்சராய நமஹன்னு மந்திரம் சொல்லலாம். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கோ இல்ல அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கோ போய் வரலாம். ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறது, ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு 4 நட்சத்திரங்கள் கிடைக்குது. நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு சவால்களை கவனமா கையாண்டா நாள் அருமையா இருக்கும். எல்லோரும் நல்லா இருங்க.